அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி மிளகும் புளியும் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நான் வந்து 1/2 கேஜி அளவுக்கு சால மீன் எடுத்தது க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த நல்ல மிளகு வந்து நல்ல காரம் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 15 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து இதை நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தேன். இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கறி வந்து நல்லா இன்னும் டேஸ்ட் இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுமே அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் இது வெங்காயம் சீக்கிரமாக வேகும். இப்போ உப்பு சேர்த்து கொடுக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 2ம் போதும் இந்த குழம்புக்கு. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி கொதி வர அளவுக்கு விட்டுறலாம். கொதி வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் கொதி வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் முதலே சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். நல்லா கொதிக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நல்ல வாசனை வரும். சூப்பரான ஒரு வாசனை வரும். மீனெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி, மிளகு அந்த மிளகாவோட டேஸ்ட் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்ப வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.